ஹலோ गाइस, நான் தான் உங்கள் கவின். நேற்று சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அபாரமா 78 ரன் வித்தியாசத்துல பொழந்துட்டாங்க. பல பேர் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே சைலண்ட் பண்ண போகுது அப்படின்னாங்க. ஆனா யார் ஏரியாவுக்கு வந்து யாரு சைலண்ட் பண்றது, செஞ்சிரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டுருச்சு சிஎஸ்கே. இந்த வின்னு மூலியமா டாப் 3 போயிருச்சு गाइस சிஎஸ்கே. சோ பிளே ஆஃப்க்கு பிரகாசமான வாய்ப்பு சிஎஸ்கேக்கு இருக்கு. சோ இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் மீம் ரிவ்யூவா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க गाइस. இதாண்ட உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். ஏடியன் ஐபிஎல் 54 டேரல் மிச்சல் 29 பால்ல கடைசியா மிச்சல் ஃபார்முக்கு வந்துட்டாரு गाइस. ஒரு 50 போட்டு தெறிக்க விட்டாரு. இவ்வளவு சான்ஸ் கொடுத்தது வேஸ்டா போல. கில்லி கிரேட்டர் தென் ஒக்கடு. ஆடா பாவீங்களா, மீம்ல போட்டுருந்தது இப்ப என்ன கிரவுண்ட்லயே போட ஆரம்பிச்சிட்டீங்க. கில்லி தான் கிரேட்டர்னு தெரிஞ்ச விஷயம் தானே. இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டாட் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா பண்றீங்க. தலதோனி எப்போ சைலண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரா. எஸ்ஆர்ஹெச்சோட டாப் பேட்ஸ்மேனையே காலி பண்ணிட்டான். யாரா அவன்? தேஷ்பாண்டே கில்லிடா அப்படின்னு சொல்லிட்டு தேஷ்பாண்டே வேற லெவல்ல பொழந்துட்டாரு. டாப் ஆடுற வேற மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் ஃபார்முக்கு வந்துட்டாரு. இனி சிஎஸ்கே பேட்டிங்கே பயங்கரமா இருக்கு गाइस. நாக்ரிதி பிசிஐ செலக்டர்ஸ் டோர் ஒன்ஸ் அகைன். ஆமா, வேர்ல்டு கப்புக்கு வந்து ஜெய்ஸ்வால் போகணும், கோலி ரோஹித் சர்மா போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா போக வேண்டியது ருத்ராஜ் தான் போல. இவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். 2 மிஸ்ஸிங் செஞ்சுரி, தலை என்ட்ரி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கானுங்க ஆடியன்ஸ். ஆடா பாவீங்களா, தலை வந்து ஒரு தலை தரிசனம் கொடுத்தாரு 4 ரன்னு. அதுதான்டா ருத்ராஜோட 98 ரன் விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்ணாவும் அக்ரஷன் பேட்டிங்க ராஜீவ் காந்தி ஸ்டேடியம்ல வச்சுக்கோ, சின்னசாமி ஸ்டேடியம்ல வச்சுக்கோ, சேப்பாக்ல வச்சுக்காத. ஆமா, சைலண்ட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்போம். அதோட கோலி பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல 7வது சீசனா 500 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. வேற மாதிரி கோலி. அதோட இந்த வின்னு மூலியமா சிஎஸ்கேவோட 50th வின்னு ஜெயப்பாக்கு, தலதோனியோட 150வது வின்னு गाइस. வேற மாதிரி ஆர்சிபி உதவி பண்ணிட்டு இருக்கு. நீ மேல போ கவிலா, இவங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி எஸ்ஆர்ஹெச் எல்லாம் பொழந்துகிட்டு இருக்கு ஆர்சிபி. ரொம்ப தேங்க்ஸ் பங்காளி. ஆர்சிபி சிஎஸ்கே சைலன்ஸ்ட், எஸ்ஆர்ஹெச் பேக் டு பேக் இரட்டை கதிரன்னு சைலண்ட் பண்ணியாச்சுல. மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் பிக்சர் ஆன இன்டர்நெட் டுடே இன்னைக்கு சைலண்ட் பண்ணியாச்சு. இனி எஸ்ஆர்ஹெச் எங்க போனாலும் சைலன்ஸ் தான்டா. இதோ இதுக்குதான் எங்களை சைலண்ட் பண்றீங்களாடா. ஆமா, சேசிங் பண்ண முடியாத டீம் சைலண்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணிருக்காங்க. பேக் டு பேக் லாசஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச். அண்ணன் ஓஜி ஃபார்முக்கு வந்துட்டேன்ல. ஏதோ பேட் கமிங்ஸ் கேப்டன்சி பயங்கரமா இருந்துச்சு. இப்ப என்னன்னா மொக்கையா போயிட்டு இருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு. தேங்க்ஸ் டு டேரல் மிச்சல். இனிமே உங்களை வாடா போடா மொட்டத்தலையா இப்படி எல்லாம் கூப்பிட மாட்டோம். ஒரு இன்னிங்ஸ் ஆனோடனே எல்லாத்துக்கும் மரியாதை வந்துருச்சு பாருங்களேன். துஷாரை பார்த்து உஷார் ஆயிக்கோங்க. வேங்கமா ஒத்தையில நிக்கான். நெல்லு இருந்தா மொத்தமா வாங்கல, ஒரு ஊரே போனால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தேஷ்பாண்டே எஸ்ஆர்ஹெச் சோழியை முடிச்சு விட்டாரு. எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன் டேரல் மிச்சல் எங்கடா எங்க பார்த்தாலும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 5 கேட்ச் பிடிச்சாரு गाइस டேரல் மிச்சல். இன்னைக்கு அவரோட டே போல. யூ கான்ட் சைலண்ட் தி கிரவுட், திஸ் இஸ் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமிங்ஸ்க்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்துருச்சு சென்னை. அப்புறம் கிளப்புறான் வெனஸ்டே. பஞ்சாபர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். என்னோட தானே அவுட் ஆன ருத்து. ஆமா, தல தரிசனத்துக்காக அவுட் ஆயிட்டு இருந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பவர் பிளேல 80 ரன்னுக்கு மேல அடிக்கிறான்டா. குறுக்கே இந்த தேஷ்பாண்டே வந்தா. ஆமா, தேஷ்பாண்டே முன்னாடிலாம் உங்க பருப்பு வேகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் அபிஷேக் வர்மா சிங்கு எல்லாத்தையும் போட்டார்ல. யார் இடத்துக்கு வந்து யார் சைலண்ட் ஆக்குறது? இது முத்துப்பாண்டி கோட்டடி, தெரியாம சொல்லிட்டேன் விட்டுருனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அடிக்கிறாங்க எஸ்ஆர்ஹெச். இனி சைலன்ஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவேன். ஐயோ சைலன்ஸ் ஸ்பெல்லிங்கே தெரியாதுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங்ஸ் துண்டை காணும் துணிய காணும்னு சொல்லிட்டு ஓட விட்டாச்சு. எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் சைலன்ஸ் சொல்றாங்க. இன்னைக்கு அவங்களே சைலண்ட் ஆக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். பங்காளி பேட்டிங் கிரெடிட் நீ வச்சுக்கோ. ருத்து வந்து லியோ பாத்துட்டு இருந்தாரு. பவுலிங் கிரெடிட் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேஷ்பாண்டி தலை கூட போட்டோ எடுத்திருக்காரு. தலை கூட போட்டோ எடுத்தாவே எல்லா ஃபார்முக்கு வந்துடுறாங்க. நட்ராஜ் இப்படிதானே பண்ணாரு. ஓகே, நல்லாதான் அமைஞ்சிருச்சு சிஎஸ்கேக்கு. உண்மை ரிவெஞ்ச் பெண்டிங். எம்ஐஏ நாங்க கரையேறிட்டோம், நீங்க கரையேறதா பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐ பங்காளி தோக்கடிப்பானான்னு தெரியல. சிறப்பா செஞ்சாச்சு. அடுத்தது என் பங்காளி இருக்கான், அவன் எங்களோட மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் டீம் டு டேக் 10 விக்கெட்ஸ் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் இன் ஐபிஎல் 2024. எடுத்த 10 விக்கெட் சிஎஸ்கே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா வின்னு. மோஸ்ட் 200+ டீம் ஸ்கோர் அடிச்ச ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டாப் 35 டைம். அப்புறம் தான் இந்தியா ஆர்சிபி எல்லாம். சிஎஸ்கேனா அந்த கெத்து இருக்கணும்டா. அங்க 3ஆவதா இன்னொருத்தர் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ஹெச் சைலண்ட் பண்ணி போட்டாச்சுல. எத்தனையோ சாம்பியன் டீம் சாச்சிட்டு தான்டா 5 கப்பு வாங்கி அடுக்கி வச்சிருக்கோம். எஸ்ஆர்ஹெச் பெரிய ஆளா? ஆமா, இந்த ஹெச்ஆர்எஸ் எல்லாம் போட்டு போயிட்டே இருப்போம்ல. என்ன ப்ரோ, வேர்ல்டு கப்ல வாங்கின அடிக்க ஐபிஎல் வந்து ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க எடுத்த என்ன பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமிங்ஸ் கடைசியா சேப்பாக்கத்துல சைலண்ட் பண்ணி விட்டாச்சு. பின்னாடி நிக்கிறான் பாரு உஜாலா பாய். இவன் தான்டா எஸ்ஆர்ஹெச் கிட்ட தோப்பான். போன மேட்ச் நீயும் தானே பங்காளி தோத்த அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐ கேட்பாங்க. என்ன என்னோட எஸ்ஆர்ஹெச் ஃபேன் ஃப்ரெண்டு போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான், சைலண்ட் மூட்ல போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, இனி ஃபுல்லா அவங்க சைலண்ட் தான். I wasn't thinking about century. I was looking to take CSK to 200 230. I was disappointed I couldn't take CSK to that total. செஞ்சுரி அடிக்கிற முடியலன்னு எனக்கு கவலை இல்ல, டீமை 220-30 எடுத்துட்டு போக முடியலன்னு தான் எனக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன மனுஷன், கேப்டன் ருட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. எஸ்ஆர்ஹெச் டு அதர் டீம்ஸ், எஸ்ஆர்ஹெச் டு சிஎஸ்கே அந்த பிராண்ட் அழிக்கிறதாண்டா நாங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10 விக்கெட் எடுத்தாச்சு இல்ல. இப்ப நிஜமாலுமே 200+ ரன் சேஸ் பண்ண வராதா உனக்கு? சேசிங்ல ரொம்ப வீக் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். இதான் அவங்க வீக்னஸ் போல. தேஷ்பாண்டே காட் ஆஃப் சிஎஸ்கே டுடே. ஃபேன்ஸ் டே தேஷ்பாண்டே துஷார் டேல் தேஷ்பாண்டே கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். டேல் ஸ்டீனே ஓரமா நிக்கிற மாதிரி வேற மாதிரி பவுலிங். மீதி இருக்கிற மேட்ச்லாம் முடியற வர நீ வர தடம் தெரியக்கூடாது.
போற இடமும் தெரியக்கூடாது, பொத்திட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு போவாங்க எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் அப்படின்னு காமெடி பண்றாங்க. ஒன்லி கப்பல் ஆஃப் லாஸஸ் சோ வி வில் லுக் டு பவுன்ஸ் பேக் குயிக்லி அப்படிங்கிறாரு. சரி வேர்ல்டு கப்லயே பவுன்ஸ் பேக் பண்ணாரு, இதுல பண்ண மாட்டாரா அப்படின்னு எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ்லாம் நம்பிக்கையா இருப்பாங்க. எஸ்ஆர்எச்சா இல்ல ஹெச்ஆர்எஸ்ஆ? ஹெச்ஆர்எஸ் வயல் சேசிங், ஹெச்ஆர்எஸ் வயல் ஃபர்ஸ்ட் பேட்டிங், சேசிங் டம்மி தான் போல. சிஎஸ்கே பீட்டி 78 ரன், எஸ்ஆர்எச் நெவர் செஸ்ட் 200+ ஸ்கோர், 200 சேசிங் வந்தா இவன் உண்மையிலே டம்மி தான் போல. ஆமா இப்ப உலகத்துக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு எம்ஐ அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். நீங்க இருக்கும்போது எப்படி சார் நடந்துச்சு? அம்பையர் டீம் ஹர்திக் பாண்டியா கிடையாது போல. மாக்ரம் 2 வைடு போட்டு அடுத்த பால் 150 ஸ்டம்ப பார்த்து ஒரு யாக்கர் போட்டான் பாரு, கதி கலங்கிட்டானா நானு அப்படின்னு சொல்லிட்டு பத்திர்னா யாக்கர்னா சும்மா தரமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இறக்கிட்டாரு. டாரல் மிச்சர் வாஸ் எவ்ரிவேர் அண்ட் டுக் 5 கேச்சஸ். எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன் எங்கடா எங்க போனாலும் இவனே நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டென்ஷன் இருப்பாங்க. சஹாரே, ஜட்டு, ரஹானே, ரச்சின் இப்ப நீங்க என்ன பண்றீங்க? மேட்ச் முடிஞ்ச உடனே நேரா திருவான்மியூர் போய் தலைகிட்ட போட்டோ எடுத்துட்டு போஸ்ட் போடுறீங்க. ஆமா தலைகிட்ட போட்டோ எடுத்தாவே ஃபார்முக்கு வந்துடுறாங்க. இது ஒரு நல்லா தான் இருக்கு. நீ மட்டும் இல்ல இனிமே உன் போனை கூட சைலண்ட்ல தான் இருக்கணும். ஆமா எல்லா எஸ்ஆர்எச் ஃபேன்ஸும் சைலண்ட்ல தான்டா நீ இருக்கணும். கிளாஸ்ல நம்பிட்டு இருந்தாங்க, அவர் கட்டையை போட்டு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டாரு. நல்லா 300 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறவன்டா, என்ன போய் 20 ரன் 21 பால் ஆட வச்சிட்டீங்களா? சிஎஸ்கே பவுலிங்னா அந்த ரகண்டா. உசாரு கபடி கபடி சைலன்ஸ் மேல வச்ச உன் நம்பிக்கைய உன் மேல வை, நீ ஜெயிப்ப அப்படிங்குவாரு. தலதோனி 7 இன்னிங்ஸா 7 நாட் அவுட், மெசேஜ் இஸ் கிளியர், தலா ஃபார் த ரீசன் அப்படிங்கிறாங்க. காவியாக்கா எங்களை காப்பாத்துக்கா, அடிக்கிறாங்கக்கா. இன்னும் வரிசை அடி வாங்கிட்டே இருக்காங்க எஸ்ஆர்எச். எப்ப கம்பேக் கொடுப்பாங்கன்னு தெரியல. மாப்பிள குணால் பாண்டியா பவுன்சர் எல்லாம் போடுறான் மாப்பிள, அது ஜட்டு முருகேசா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்டு பவுன்சர் போடுறாரு. காமெடி. 8-13 சிங் 0 2 ஓவர்லயே சைலண்ட் பண்ணியாச்சு. காவியா மாறன் பாவம் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்தாங்க, இப்ப பழையபடி சோகமாயிட்டாங்க. தலதோனி தல should be the reason for everything, broke up with my GF because her name doesn't have 7 letters. 7 லெட்டர் இல்லைன்னா பிரேக்கப் பண்ணுவீங்களா? என்னடா அநியாயமா இருக்கு. கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்கிறதே பெருசு, இதுல திமிரா பாத்தீங்களா? ஹெட் பொழப்பான்னு நினைச்சான், ஆனா ஹெட் தான் பொழந்தாரு தேஷ்பாண்டே. இந்த டோட்டல் ஹெட்டுக்கே பத்தாது, அபிஷேக் சர்மாக்கே பத்தாது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆல் அவுட் எடுத்தாச்சு இல்ல. ஹெட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜாலியா இருக்கு, சேசிங்னா ஐயோ ஆள விடுங்கன்னு ஓடிடுறாரு. என்னையா அதுக்குள்ள படப்படன்னு இத்தனை விக்கெட்ஸ்? யார் பவுலர்? பத்திர்னாவா? சார் த நேம் இஸ் துஷார் தேஷ்பாண்டே சார். விக்கெட் எடுக்க தெரியாம இல்ல, ஃபார்ம்ல இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முக்கு வந்துட்டார்ல. க்ளோஸ் நஃப் மெக்ராத்ரா கிளென் தேஷ்பாண்டே. தலதோனி ஸ்கோர் பாருங்க 37 1 1 20 28 4 5 எல்லாம் நாட் அவுட். 37 பால்ல 96 ரன் அடிச்சு தெருக்கி விட்டுருக்காரு. அடுத்த ஒரு 4 அடிச்சா செஞ்சுரி. ருத்ராஜ் சோமா போனார் 98ல அவுட் ஆனோடனே. சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன், நீங்க தான் ஜெயிக்க வச்சிட்டீங்கல்ல. நான் இப்படிதான் 6-4ன்னு கொடுத்துக்கிட்டு இருப்பேன், அப்புறம் கோவம் வந்துச்சு பட்டு பட்டுன்னு விக்கெட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விக்கெட்டையும் உருவியாச்சு இல்ல. எவனாச்சு 98ல அவுட் ஆயிட்டேன்னு ஃபீல் பண்றானா பாரு ருட்டு. ஆமா ஆமா எல்லாம் தலை தரிசனத்துக்கு கொண்டாடிட்டு இருக்கானுங்க, மனசாட்சி இல்லாதவனுங்க நினைப்பாரு. உங்களுக்கு விடிவு காலமே வராதா? வெல் ஜாக்ஸ் வாழ் தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட எவனும் இல்ல. டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க, இருந்தாலும் ஃபைட்டிங் நாக்கு. 212 15 ஓவர்லயே சேஸ் பண்ணிடுவானுங்களே, இப்படி பயந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நடந்தது என்ன? ஆப்போசிட். டேரல் சிஎஸ்கே எஸ்ஆர்எச் இதை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்திட்டாரு. வேர்ல்டு T20க்கு டீமே இந்தியாவுக்கு கிடைச்சதோ இல்லையோ, ஆனா எங்களுக்கு டீம் அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் இவரு தான். ஐபிஎல். ஆமா ஐபிஎல்னால ஆஸ்திரேலியாவுக்கு தான் லாபம். அடுத்த T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவுக்கு பார்சல் நினைக்கிறேன். அப்புறம் டேரல் மிச்சல் பேட் ரன் வருது ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்துகிட்டு இருக்கேன் என்னோட ஆரஞ்சு கேப்புக்காக அப்படிங்கிறாரு. கோலி கிட்ட இருந்து பறிக்கிறது கஷ்டம் தான். நோ, நீ முதல்ல பேட்டிங் பிராக்டிஸை விட்டுட்டு 1 லட்சம் தடவை காயின் டாஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ணுனா. ஆமா ருத்ராஜ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் டாஸ் ஜெயிச்சிருக்காரு, மத்த எல்லா டைமும் டாஸ் தோத்துருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணும் போல. ருத்து பாருங்க 98 ரன் 54 பால்ல 10 4 3 6. ஜேப்பாக்கு ராஜா அப்படிங்கிறாங்க. உண்மைதான். டூபே தலை நம்ம மேட்ச் போர் அடிக்குதுன்னு ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் விளையாடிட்டு இருக்கானுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் ஸ்டாஃப் என்ன ஜாலியா இருக்காங்க பாருங்க. நல்ல ரன் ரேட்ல தான் போயிட்டு இருக்கு, எதுக்கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 200 ரன் அடிச்சதெல்லாம் இப்ப சாதாரணமா இருக்கு, 250 அடிச்சதா சேஃப்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ருத்து இன்னைக்கு பந்தாடிட்டார் எஸ்ஆர்எச் வர்ற மாதிரி. வெஜிடேரியன் சீட்டு வெஜ், நான் வெஜிடேரியன் ஈட்ஸ் மீட். மீன்வேல் சிஎஸ்கே பேட்டர்ஸ் பால சாப்பிடுவாங்க நினைச்சாங்க, ஆனா இன்னைக்கு அந்த சீன்ல இங்க இல்ல. மெல்ல மெல்ல பிச்சுக்கு வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மிச்சல கட்டை போட்டு ஆடிட்டு இருந்தாரு, அப்புறம் பிக்கப் பண்ணிட்டாரு. சகல காவியா மாறன் அழுது பாத்திருக்கியா? இன்னைக்கு பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாவம் சந்தோஷமா இருந்தவங்களை போய் இப்படி சோகப்படுத்திட்டாங்க. சரி அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் கம்பேக் கொடுப்பாங்களான்னு பாப்போம். ஓகே கைஸ், இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தொடர்ந்து இப்படியே ஜெயிச்சு டாப் ஆஃப் தி டேபிளுக்கு போயிருமா, இல்ல ஓப்பனிங்ல இன்னும் பிரச்சனை இருக்கு அதை உடனே பிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கைஸ், நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி.